இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த சுற்று பொறுத்த வரைக்கும் 2 கப்பல் தான் கண்டுபிடிச்சாங்க. ஒன்னு மார்க்கண்டேயன் சார் சீதாமா கலக்கிட்டீங்க. 20 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டைரக்டா. உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் இப்ப 40 பாயிண்ட்ஸ். இந்த ரவுண்ட்ல தன்னுடைய அக்கவுண்ட் ஓபன் பண்ணது ரவி and உமா. வாழ்த்துக்கள். 20 மதிப்பெண்கள். எஸ் 20 பாயிண்ட்ஸ் தான் வாங்கிருக்கீங்க. உட்காருங்க. அண்ட் இன்னொருத்தர் ஆஃப் கோர்ஸ் நீங்க 2 பேருமே மலரன் பாண்டி, நீங்களுமே 20 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. டோட்டல் ஸ்கோர் போர்ட்ல 20, 20 and 40ல இருக்கீங்க. மத்த 2 கப்பல்ஸ் இன்னும் அக்கவுண்ட் ஓபன் பண்ணவே இல்ல. என்ன உமா, நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்களா? ஏன் அதுக்குள்ள எல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? என்ன சொன்ன? இது வரைக்கும் என் பொண்டாட்டி காஃபி போட்டதே இல்லன்னு சொன்னீங்களா இல்லையா? அது அப்படி இல்ல உமா. இந்த மாதிரி ஷோல இப்படி காமெடி பண்ணா நம்ம மேல ஒரு அட்ராக்ஷன் வரும். அதான் அப்படி சொன்னேன். அதுக்கு நான் தான் கிடைச்சனா? ஏன் எனக்கு காஃபி போட தெரியாதா? ஏன் உங்க அப்பா வச்சோ இல்ல உங்க தங்கச்சி வச்சோ காமெடி பண்ண வேண்டியதானே? இல்ல உமா, நீ கோச்சுக்காத. அது அப்படி இல்ல. எல்லாரும் உள்ள என்ன பார்த்து அப்படி சிரிக்கிறாங்க. எனக்கு அப்படியே பொத்திக்கிட்டு வந்துச்சு. அறிவு இருக்காடி உனக்கு? அறிவு இருக்கா? ஏன் இப்ப டென்ஷன் ஆவறீங்க? எதுவா இருந்தாலும் கத்தாம மெதுவா பேசுங்க. மரமண்ட உன் மரமண்டையில ஏறி தொல்லாம் வேற என்னடி பண்றது? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? புன்னகை மன்னனுக்கு எப்படி காட்டணும்னு உனக்கு தெரியாதா? வாயை 1.5 கிலோமீட்டருக்கு அப்படியே ஈன்னு காட்டுற. பயம் வருமா வராதா? அதுக்காக நான் என்ன ரேகா மாதிரி மலை மேல இருந்து குதிச்சா காட்ட முடியும்? குதிக்க வேண்டியதுனடி. எனக்கு நடிக்க தெரியாதுங்க. அப்படியே அடிச்சு கொன்றுவான் பாத்துக்க. சரி, அடுத்து என்ன போட்டியா? அது புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணுமா? பர்ஃபார்மன்ஸா? இது வேறயா? சரி, என்ன பண்ணுமா? அதாங்க பாட்டு, டான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது. நீ கூட அப்பப்ப இந்த மாதிரி ரீல்ஸ் போடுவியா? அதுவா? அதே மாதிரி தான். எனக்கு சுத்து போட்டாலும் வராது. இப்ப என்ன பண்றது? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இது என்னோட ஏரியா, நான் பாத்துக்கிறேன். ரேவதி and தங்கராஜ் மேடைக்கு வந்திருக்கீங்க. என்ன பண்ண போறீங்க? நாங்க பாட்டு பாடலாம்னு இருக்கோம். அப்படியா? நல்லா பாடுவீங்களா? 2 பேருமே நல்லா பாடுவோம். சரி, பாடிடலாமா? பாடிடலாம். கோஆர்டினேட்டடா பாடணும். சரி, லெட்ஸ் கோ. பூஜைக்கேத்த பூவிது நேற்றுதானே பூத்தது, பூத்தது யாரது பார்த்தது. மேல போட்ட தாவணி சேலையாகி போனது, சேலை இழுத்து விடுவதே வேலையாகி போனது. கொக்கு ஒண்ணு கொக்கு ஒண்ணு அடிச்சு கொக்கு ஒண்ணு கொக்கு போடுது. சீதா, எந்த தைரியத்துல இவங்கெல்லாம் கணவன் மனைவி போட்டியில கலந்துக்கிறாங்க? கணவன் மனைவிக்குள்ள புரிதல்னா சாதாரணமா நினைச்சுக்கிட்டாங்களா என்ன? அடுத்தபடியாக நம்ம போறது யாருக்கு? ரொம்ப டீப் தாட்ல இருக்காரு மேக்லான் ராஜா. வாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, 2 பேரும் சேர்ந்த மாதிரி என்ன பண்ண போறீங்க? 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம்னு இருக்கோம். Okay, 3, 2 and 1 the music please. ஏய் தேங்க்யூ மேடம். உங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு பெரிய பாராட்டு இது உங்களுக்காக. Thank you madam. Thank you so much. எங்க ஐயோ, LKG UKG குழந்தைங்க எல்லாம் ஆடல. எக்ஸ்ட்ராடனரி ஆடுனீங்க. நீங்க சூப்பரா ஆடுனீங்க. ஃபேண்டாஸ்டிக்கா ஆடுனீங்க. இவர் கூட இனிமே ஆடாதீங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you so much. போய் உட்கார்ந்துக்கோங்க. இருக்கீங்க? ஐயோ, பயங்கரமா ஆடுறாங்களே. அடுத்து வர போறது சாலிட் காம்படிஷன் கொடுப்பாங்களா இல்லையா நம்ம பார்க்க போறோம். டைம் ஃபார் us to welcome ரவி and உமா. சம்ம போங்க. ப்ராப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து மிரட்டுறீங்களே, என்னது இது ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி மேடம். ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருந்தா தானே ஒரு கோஆர்டினேஷனோட நாங்க ஆட முடியும். அதுக்காக தான் நாங்க இதை எடுத்துட்டு வந்திருக்கோம். நாங்க வந்து சிலம்பம் ஆட போறோம் மேடம். என்ன சிலம்பமா? சிலம்பம் தான் மேடம். இது டாண்டியா ஸ்டிக், சிலம்பமே கிடையாது. இல்ல, இதை வந்துங்க ஒட்டி வச்சுக்கணும். உமாவோட ஹைட்டுக்கு பத்தாதுங்கிறதுனால கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா. சோ சிலம்பம் டாண்டியா சேர்ந்த மாதிரி சிலம்பம் வச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க. ஆரம்பிங்க.
ஸ்டார்ட் உமா. உமா ஐயோ உமா ஐயோ அடி விழுது உமா மெதுவா உமா ஐயோ ஏறு உமா நல்லா வேணும். வலிக்குது அடிங்க அடிங்க. உமா ஐயோ அடிக்காதீங்க உமா மெதுவா வலிக்குது உமா ஐயோ அம்மா இருமா. ஐயோ இருங்க. நீங்க டான்ஸ் தானே ஆட போறேன்னு சொன்னீங்க. எனக்கு இவர்தான் சொல்லி கொடுத்தாரு. அடிச்சிட்டே இருந்தா ஒரு கொலைகேஸ் ஏதாவது ஆயிட போகுது. என்னமா ஆச்சு? இது வந்து தாண்டியா தாண்டியால வந்து இப்படிதான் மேடம். அதனாலதான் இது டாண்டியா மாதிரி இல்ல, லத்தி சார்ஜ் மாதிரி இருந்தது. அவ்வளவு அடி அடிக்கிறாங்க, தடுக்கவே இல்லை நீங்க. அதாவது எனக்கு வன்முறையில நம்பிக்கையே இல்லை, அதுவும் மனைவி மேல சுத்தமா இல்லை. உட்காருங்க போய். அந்த பையன் எடுத்துட்டு போயிடுங்க. இன்னொரு ஸ்டைல் இருக்கு போதும் மேடம். போதும் போதும் போதும், நல்லா இருந்தது. சரி மேடம். அடுத்தது மல்லன் பாண்டி ஆல்ரெடி டான்சிங்லயே ரெடியாவே இருக்காங்க. வாங்க. என்னப்பா ரெடியா? ரெடி மேடம். ரெடியா இருக்கீங்களா? என்ன பண்ண போறீங்க? டான்ஸ் ஆடலாமா? டான்ஸ் ஆடுறோம் மேடம். ஓகே, மியூசிக் போடலாமா அப்போ? ரெடி, மியூசிக் 3 2 and 1 and the music please. பச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அதுக்கு கால சுகவாசம், அழகி போது எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். Oh my god, Thanks, madam. super நல்ல கை தட்டுங்கப்பா. உங்களுக்குள்ள இருக்க கோஆர்டினேஷன் என்ன டெய்லி பிராக்டிஸ் பண்ணுவீங்களோ? அப்படியே ஆன் தி ஸ்பாட்டா? ஆமா. செம்ம கியூட்டா ஆடுனீங்க. இது யாராவது உங்களுக்கு சொல்லிருக்காங்களான்னு தெரியல. நம்ம ஜீ தமிழ்ல டான்ஸ் ஓடி டான்ஸ் ரீலோடட்னு ஒரு ஷோ இருக்கு. அதுல பிட்டோன் ஒருத்தர் ஆடுவாரு. அப்படி இருக்கீங்க பாக்குறதுக்கு. சூப்பரா ஆடுறீங்க. கை தட்டு ராஜா, கை தட்டுங்க ராஜா. தட்டுறேன் மேடம், தட்டுறேன். சூப்பர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. God bless you guys. கொஞ்ச நேரத்துல இந்த ரவுண்டோட வெற்றியாளர் யாருன்னு சொல்லிட போறோம். இப்ப போய் உட்கார்ந்துருங்க. Thank you. அடுத்தபடியாக கூப்பிட போறது one of my favorite couples on the show அப்படின்னு நான் சொல்லுவேன். மார்க்கண்டேயன் சீதாமா, ப்ளீஸ் வாங்க. கொடிய சேர்ந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய சேர்ந்ததா. ஐயோ, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா, நிலவு வந்ததா.